ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் இவரை வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி, அதுவும் ஃப்ரைடே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி பெயில் கிடைக்காதனால அரெஸ்ட் பண்ணுறதுலாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாருன்றது வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அவர் ஒரு காரணம் கிடையாது. நான் வந்து மறுபடியும் சொல்லுவேன், அவர் வரதை வந்து தெரியாமல் போயிருக்கவே முடியாதுல்ல. தியேட்டருக்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க. வந்து க்ரௌடுக்கு வந்து சொல்லி மொத்த கெப்பாசிட்டி 1000 தான். சம் ஆக்சிடென்ட்ஸ் பட் அஃப்கோர்ஸ் எஸ் ரிக்ரெட்டட் ஃபார் தட் இன்சிடென்ட். வந்து அந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் இவரை வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி, அதுவும் ஃப்ரைடே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி பெயில் கிடைக்காதனால அரெஸ்ட் பண்ணுறதுலாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஜகுபாய் வந்து அது வந்து இட்ஸ் ஃபேட் தான். ஸோ ஜகுபாய் ரிலீஸ் பிஃபோர் இட் ரிலீஸ்ட். டாப் ஆஃப் தட் அந்த படத்தை வந்து அந்த கேரக்டரைசேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் என்னுடைய யார் சம்படி யங்கராக போட்டிருந்தா டாக்டர்னு ஒத்துருப்பாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எனக்கும் ஸ்ரீயாவுக்கும் ஒரே வயசு மாதிரி தெரிஞ்சது எனக்கு அதில். அதனால் ஃபஸ்ட்டு அல்சைமர் வந்து எனக்கு வருகின்ற சூழல் வந்தால் நான் மனைவிட்ட சொல்லிட்டேன், தலைவணி வச்சு மூஞ்சி வச்சு வந்து நான் வந்து இது பண்ணி அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாதுல்ல. பிறருக்கு நான் தொல்லையாக அமைகின்ற ஒரு வியாதி எவருக்குமே அவருக்கு வரக்கூடாது. இறைவனை வேண்டிக்கிறேன் ஒருத்தருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது. வந்தவங்களும் வந்து ரொம்ப சஃபர் பண்ணவங்க நான் பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் மை மதர். ஆமாம், எனக்கு வந்து சூரியவம்சத்தில் இந்த கலெக்டராக நான் வந்து தேவயானி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைரெக்ஷனில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அவங்ககிட்ட. ரவிக்குமார் கூட பாட்டாளி கிளைமேக்ஸில் வந்து பேசி ஒரு 40 நிமிஷம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி பேசினோம். உடன்பாடு இல்லையா அந்த கிளைமேக்ஸில்? உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த எடுத்த விதம் வந்து சொன்ன விதத்துக்கும் எடுத்த விதம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வச்சு இவங்க ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். ஏதோ வகையில் தெரிஞ்சோ தெரியாமலையோ நடிகர்கள் வந்து ஒரு டேக் இட் ஈஸி கிராண்டடாவோ, இப்போ ரீசெண்டாக ஒரு அல்லு அர்ஜுன் அவரோட அரெஸ்ட் கூட பார்க்கும்போது அதுக்கு அவரும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்காரு. அந்த ஒரு மரணம், ஒரு பெண்ணோட ஒரு மரணத்துக்கு அவ்வளோ கூட்டத்தில் போய் நசிங்க ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இது வெளியிருந்து பார்க்கும்போது இப்போ இவருக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம், இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து கேள்வியிலே வந்து அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாருன்றது வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அவர் ஒரு காரணம் கிடையாது. நான் வந்து மறுபடியும் சொல்லுவேன், அவர் வரதை வந்து தெரியாமல் போயிருக்கவே முடியாதுல்ல. தியேட்டருக்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க. வந்து க்ரௌடுக்கு வந்து சொல்லி மொத்த கெப்பாசிட்டி 1000 தான், இதுக்கு மேலே யாரும் வராதிங்கன்னு அவங்க சொன்னாங்களா, இல்லாட்டி ஸ்டாரை பார்க்க வரேன்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணது யார்? பண்ணும்போது போலீஸ் அங்கே இருந்தாங்கல்ல, அன்றைக்கி பார்த்தோம்ல வீடியோவில் போலீஸ் இருந்தாங்க. அப்போ அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ வரான்றதை வந்து சொல்லியிருந்து, சார் போதிய பாதுகாப்பை எங்களால் அளிக்க முடியாது, ப்ளீஸ் இன்ஃபார்ம் மிஸ்டர் அல்லு அர்ஜுன் நாட் டு கம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போயிருந்தாலும் அவர் மீது குற்றம் சொல்லலாம். அவர் வந்து வர சொன்னாங்க, அவர் போயிருக்காரு. ஜஸ்ட் என்தூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, தியேட்டருக்காரங்க சொல்லுவாங்க. தியேட்டர்ஸ் எவ்வளோ படம் எல்லாம் போகிறோம். சம் ஆக்சிடென்ட்ஸ் பட் அஃப்கோர்ஸ் எஸ் ரிக்ரெட்டட் ஃபார் தட் இன்சிடென்ட். வந்து அந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ பெயில் கொடுக்குற அளவுக்கு அவர் குற்றம் சாட்டப்பட தேவையாதான்னு எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு பக்கம் நெட்டிசன்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, பரவாயில்ல அங்கே லா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா இங்கே ஒரு சட்டம் எல்லாருக்கும் பொது தான். இப்படின்னு நான் சொல்கிறேன், அதே தான் எல்லாத்தையும் 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் பொது தான். ஓவர் இட் இஸ் டெஃபினெட்லி வந்து இஸ் நாட் அபோவ் லா, நோபடி இஸ் அபோவ் லா. அதை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. பட் வெதர் த வே இட் வாஸ் டன், வெதர் இட் இஸ் பர்ஃபெக்ட் எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் வந்து இவர் நேராக போயிட்டு ஒரு காரில் இடிச்சு கொண்டுட்டாருன்னு சொல்லி இப்போ உள்ள பார்த்தாங்கன்னா, ஏமா இவர் வண்டியில் போய் இடிச்சிருக்காரு, 4 பேர் செத்துருக்காங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அதில் கருத்தே சொல்ல முடியாது. இந்த மாதிரி கருத்து கேட்க மாட்டீங்க. திஸ் இஸ் சம்திங் பட் இட் இஸ் இவரால் தான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. கிடையாது. நீங்கள் வந்து நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹூஸ் பார்ட்டுன்னு வருது. இட்ஸ் an act for negligence. நெக்லிஜென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து உங்களுக்கு தெரிந்தும் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்த்திருக்கலாம், தெரிஞ்சு நீங்கள் போனால் அது நெக்லிஜென்ஸ். அந்த ஆக்ட் கிடையாது இவருக்கு. இவர் வந்து அங்கே கூட்டம் வரும், எல்லாத்துலேயும் கூட்டம் போகிறோம். எவ்வளோ பெரிய கூட்டம், நம்ம பட்னாவில் பார்க்காத கூட்டமாக வரும். அப்போ அங்கே ஒன்றும் நடக்கலையே. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் இவரை வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி, அதுவும் ஃப்ரைடே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி பெயில் கிடைக்காதனால அரெஸ்ட் பண்ணுறதுலாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே அந்த ஒரு கம்பேரிசன் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபரை கூட நம்மளால் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுற முடியல. ஆனால் அங்கே பரவாயில்லப்பா, இவ்வளோ பேர் ஆக்டரையே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன்லாம் வந்துச்சு. ஸோ ஹவு டு யூ சி? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லா, how they want to handle the law, why they want to, எதுக்காக பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் சொன்னேன். இல்லை, நோபடி இஸ் அபோவ் லா. அது வந்து அது யாராக இருந்தாலும்
தவறு என்று வந்து கொஸ்டினிங்க்கு கூப்பிட்டா அது வந்து போகிறது வந்து மரபு தான். அது போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார் வாட் ரீசன் தானே. நீங்கள் நினச்சி பாருங்களேன் சார், இந்த 2000s டைம்ல சரி, இல்லை இந்த ஏர்லி 2000ல் பாட்டாளி, சமஸ்தானம் இந்த மாதிரி படங்களில் பயங்கர காமிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் வடிவேல் சாரோட அந்த காம்போலாம். இது வந்து கடைசி ஒரு 5-6 வருஷம் சரத் சார் ஒரு பயங்கர இப்படி சீரியஸாக மட்டும் தான் இருப்பாரு. இவர் சிரிச்சாலே எப்பாச்சும் தான் சிரிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸே வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒய் பீப்புள் ஒருவேளை டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஓகே இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நினைக்கிறாங்க. இந்த பீரியட் இந்த ஒரு டைமில் அப்படி வந்துருச்சு படம். இப்போ வர இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிரதீப் ரங்கநாதன் மைத்ரி மூவிஸ் புஷ்பா 2 ப்ரொடியூசர்ஸ் அஜித் சார் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அடுத்த படம் நானும் பிரதீப்பும் பண்ணுறோம். சரி, அது ஒரு ஹிலேரியஸ் படம் தான். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிலேரியஸ் படம். ஓகே. அப்புறம் கொம்பு சிவி பொன்ராம் கூட நானும் விஜயகாந்த் சார் சன்னும். அதெல்லாம் த்ரூ அவுட்டாக வந்து பொன்ராம் சார் எடுத்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும். எவ்ரி சீன் ஒரு காமெடி வந்து ஒரு ஹாஸ்யம் கலந்த சோஷியல் மெசேஜ் தரவர் தான் பொன்ராம். ஸோ அது இருக்குது. அப்புறம் மலையாள படம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஹாரரே பண்ணது கிடையாது. ஒரு ஹாரர் ஜானல் ஒரு படம் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ ஒரு மலையாளம் ஸ்டேட் ஃபிலிம் பண்ணுறேன், ஒரு கன்னடா ஸ்டேட் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் சம்திங் வில் பி தேர். ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் படம் பண்ணி சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்னு சொல்கிற மாதிரி எந்த படமும் பண்ணதில்லை. இறைவன் அந்த மாதிரி கொடுக்கல எனக்கு. என்னப்பா அது ரொம்ப எதிர்பார்த்தோம் சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து நிறைய செட்பேக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓவர் ஜக்குபாய் என்னாச்சு சார்? அந்த டைமில் அது பயங்கர எதிர்பார்ப்போட வந்துச்சு. ரொம்ப நாள் ஜக்குபாய் வந்து அது வந்து இட்ஸ் ஃபேட் தான் பஸ். ஸோ ஜக்குபாய் ரிலீஸ் பிஃபோர் இட் ரிலீஸ். அண்ட் டாப் ஆஃப் தட் அந்த படத்தை வந்து அந்த கேரக்டரைசேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணார். அப்போது ரவிக்குமார் சார் வந்து அந்த கதையை நம்ம எடுத்துருக்க வேண்டாமான்னு படம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதை. ஏன்னா அந்த ஜானர் இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி கூட வந்து ஸ்ரேயா ஹீரோயின் நடிப்பாங்க, சரத்துக்கு மகளாக நடிப்பாங்கன்றதே ஒரு பெரிய மைனஸாக எல்லாம் கருதிட்டாங்க. அது நானும் வந்து யோசனை பண்ணேன். பட் அந்த கதைக்காலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வி அட்டம்ப்டட். யாரும் சம்படி யங்கராக போட்டிருந்தா டாக்டர்னு ஒத்துருப்பாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எனக்கும் ஸ்ரேயாவுக்கும் ஒரே வயசு மாதிரி தெரிஞ்சது எனக்கு அதில். அதனால் டு யூ எவர் ஃபெல்ட் அது மாதிரி கொஞ்சம் ஓல்டேஜாக படம் பண்ணும் போது, உங்களை வயசான ஒரு தோற்றத்தில் பண்ணும் போது நீங்கள் எப்போச்சு ஃபீல் பண்ணுங்க? ஏன்னா யூ ஆல்வேஸ் வாண்ட் டு லுக் யங்ல உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டில் யூ லுக் யங். இல்லை இப்படி தான் ஆல்வேஸ் வாண்ட் யங். டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் தானே நவீன். என்ன படம் சொல்கிறாங்களோ அந்த கதைக்களத்தில் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து பெரிய பழுவேட்டரையர் வந்து இஸ் an elderly பர்சன். எல்டர்லி ஒரு பெரிய போர் வீரன் தானே. அப்போ போர் வீரனுக்கு வந்து அழகான மனைவி அமைகிறாங்க. அதுதான் பெயின் அந்த சப்ஜெக்டோட ஒரு சாராம்சம். அப்போ அதில் வந்து அந்த பாத்திரம் வந்து போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு பாத்திரமாக தான் அமையுது. ஸோ அந்த மாதிரி இந்த வயசான கேரக்டர் பண்ணுறது அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சிவாஜி சார்லாம் முதல்ல வந்த போச்சுட்டு அவரே வந்து வயதான கேரக்டர் நடிச்சிருக்காரு. நெப்போலியன் வயதான கேரக்டர் நடித்தார். ஸோ தட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஹவ் யூ பெர்ஃபார்ம் இந்த கேரக்டர் தான் முக்கியம். ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்மைல் மேன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த படத்தில் உங்களுக்கு அல்சைமர்ன்ற ஒரு நோய் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மெமரிஸை நீங்கள் இழந்துட்டு வரீங்க. வாட் இஃப் லைக் ஒரு ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வைங்க, பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மெமரிஸ்லாம் நானே எரேஸ் பண்ணிக்கலாம்னா வாட் மெமரி வுட் எரேஸ்? ஃபஸ்ட்டு அல்சைமர் வந்து எனக்கு வருகின்ற சூழல் வந்தால் நான் மனைவிட்ட சொல்லிட்டேன், தலைவணி வச்சு மூஞ்சி வச்சு வந்து நான் வந்து இது பண்ணி அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாதுல்ல. பிறருக்கு நான் தொல்லையாக அமைகின்ற ஒரு வியாதி அவருக்குமே அவருக்கு வரக்கூடாது. இறைவனை வேண்டிக்கிறேன் ஒருத்தருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது. வந்தவங்களும் வந்து ரொம்ப சஃபர் பண்ணவங்களும் நான் பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் மை மதர். ஸோ அதனால் எனக்கு வந்து மெமரி லாஸு எதை அழிச்சுவிடும், மெமரியில் வந்து எதை அழிக்கணும்னு சொல்லி பரவாயில்ல. அல்சைமர் வந்து தான் எதை அழிப்பீங்கன்னு கேட்குறதோட மெமரியில் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அழிச்சிடலாம், லைஃப்னா அழிக்கலாம் முடிய அல்சைமர் வந்து அழிக்கணும்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சம்திங் வெரி நேச்சரே நம்ம புரிஞ்சிக்காத ஒன்று தான் அந்த நோய்கள்லாம் வரதெல்லாம். அது வந்து ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இஸ் லூசிங் இஸ் மெமரி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கிளினிக்கலாக பார்த்தா சோடியம் லெவல் ட்ராப் ஆனால் மெமரி லாஸ் ஆகும்னு சொல்கிறது எங்கள் மதர் நான் சஃபர் பண்ணி பார்த்துட்டேன். அது மாதிரி பல பேர் வந்து லைஃப்பில் பல பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஸ்லோலி யூ லூஸ் மெமரின் போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு ஹேண்டில் யூ. வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், கண்டினியூஸாக வந்து அவங்களே மறந்துடுவாங்களா சார்? அவங்களே மறப்பாங்க. திடீர்னு வந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது. தே ஆர் ஜஸ்ட் ஒன்லி மறதி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலி தே ஆர் ஃபிட். திடீர்னு வீட்டில் இருந்து மெதுவாக நடந்து போயிட்டாங்க, எங்கேயோ போகிறேன்னு அவங்க பாட்டு அவங்க மைண்டில் என்ன சொல்கிறது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். நோ. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. வேண்டிக்கிற இடையவனை யாருக்கும் அந்த இது மாதிரி வரக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் வந்ததுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ண பிறகு ரிகூப், அதாவது மறுபடியும் வந்து ஆரோக்கியமாகிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்து வரும்போது the only thing that is defect வரது வந்து ஸ்லோலி லூசிங் மெமரின்றது தான். சரி, இங்கே உங்களோட 100வது படம் நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க, ஏன் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணலை?
நூறாவது படமே எனக்கு ஆக்சிடென்டல் தானே. ஓ நான் டைரக்ட் பண்ணுறது வந்து ஆர்வம் இருந்தால் கூட, பட் ஃபுல்லாக வந்து ஒரு படத்தை எடுத்து டைரக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி பிக் ஜாப். இந்தியே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பாலாஜி அன்பு சௌதரி வந்து திடீர்னு அதனால் சம் கன்ஃபியூஷன் ஆட் தென் அதை எடுத்து முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து உட்காந்து கதையை உருவாக்கி நான் பண்ணது வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க டைரக்ஷனாக இருக்கும். அது படம் வந்துடுச்சு இவ்வளோ தூரம், இனிமேல் நான் முடிச்சாகணும்னு சொல்லி அவர் வச்சு இந்த ஸ்கிரிப்டை வச்சு முடிச்சு அவ்வளோதான். ஸோ ஐ லைக் டு டைரக்ட் பட் நாட் நவ். பட் ஸ்டில் யூ ஹேவ் தட் ஸ்டோரி. ஆமாம், எனக்கு வந்து சூரியவம்சத்தில் இந்த கலெக்டராக நான் வந்து தேவயானி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து டைரெக்ஷனில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சம் பீப்புள் புது டேரக்டர் வரணும், டேரக்டர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எவ்ரி ஆக்டர் வில் ஹேவ் டைரக்டோரியல் இன்சைட்ஸ் இன்டு ஹிஸ் மைண்ட். ஓகே 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 சார். இப்போ இருக்க டைரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நிறைய யங் டைரக்டர்ஸ், இப்போ ரீசெண்டாக கூட நிறங்கள் 3 அந்த படம்லாம் பார்க்கும்போது ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்போச்சும் ஆன் த ஸ்பாட் போயிட்ட பிறகு என்னடா கதை ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எடுக்கிறது வேறு மாதிரி இருக்குது? ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். ஒருவேளை அது ஒழுங்காக உங்களுக்கு பிடிக்கல, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாத போது டேரெக்டாக சொல்லிடுவீங்களா? நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இப்போ கார்த்திக் நாராயண் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான். ஆமாம். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன்லாம் திடீர்னு ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி இட்ஸ் ஒரு நியூ எஃபர்ட்னு சொல்லியிருக்கலாம், ஒரு புதிய முயற்சின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம். சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ, மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகும். ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு அது புதுசாக தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே எனக்கு பெருமை தான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ஏதாச்சும் இந்த ஆன் த ஸ்பாட்லாம் சொல்லியிருக்கீங்களா? திட்டியோ இல்லை ஒரு சின்ன ஒரு சண்டையோ ஒரு உடன்பாடு இல்லாமல்? அது வந்து திட்டுறதுலாம் பண்ண மாட்டேன், டிஸ்கஸ். அதான் ஏற்கனவே ரவிக்குமார் கூட பாட்டாளி கிளைமேக்ஸில் வந்து பேசி ஒரு 4 நிமிஷம் ஷூட்டிங் நிறுத்திட்டு அப்புறம் திருப்பி பேசணும். உங்களுக்கு உடன்பாடு இல்லையா அந்த கிளைமேக்ஸில்? உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த எடுத்த விதம் வந்து சொன்ன விதத்துக்கும் எடுத்த விதம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வச்சு இவன் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவர் குட் லிஸ்டாக ஓகே ஓகே சரி சொல்கிறாரு, ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கு சார் சொல்கிறாரு உட்காந்து பேசி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் மீ அண்ட் தென் வி ஷாட். அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்து வரதுன்னு நியாயம். கருத்து வேறுபாடு இல்லாட்டி வந்து உறவே கிடையாது. நவீன் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் நவீன், ஐயோ நீங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் தப்பாயிடும். எதுக்குன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கும்போதும் சரி அங்கே மனசில் பொறி தட்டிச்சு இந்த மாதிரி இருக்க, இது அந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, இல்லாட்டி சார் இந்த வசனம் வந்து தப்பாக போய் ரீச் ஆகும், இது நியாயமாக சார் இந்த சீன் என்னவோ ஒரு மாதிரியா நெருடலாக இருக்க, இதை நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிடுவேன். அது ஓரளவுக்கு ஒரு ஹீரோக்கான அந்த ஒரு உரிமை இருக்கிறது கரெக்டு தான்ல? உரிமைன்னு கிடையாது. நீங்கள் அந்த கதையை கேட்டிருக்கீங்க, அந்த சொல்லும் போது வரும்போது அந்த டைலாக்லாம் கேட்கும்போது அந்த இடத்துல வந்து சொன்ன விதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் மாறுபடுற மாதிரி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இட் இஸ் த ஜாப் ஆஃப் த டைரக்டர் டு கன்வின்ஸ் யூ டு ஆக்ட் இன் தட் சீன். ரைட். ஸோ நீங்கள் நிறைய விதமான சினிமாவோட எவல்யூஷனில் நீங்களும் கூட இருந்திருக்கீங்க, கூட சேர்ந்து எவல்வ் ஆயிருக்கீங்க. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு எவல்யூஷன் சொல்லுங்கள். நான் இதை கொஞ்சம் கூட நினச்சோ இல்லை எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஒரு வெரி குட் விஷனரி. அப்படி பார்க்கும்போது இந்த எதிர்பார்க்கவே இல்லை, பட் இப்போ இது நடந்திருக்கு, வி ஆல் யூஸ் டு இட், நம்ம அதுக்கு பழகிட்டோம்னா என்னன்னு சொல்வீங்க? அப்படி பார்த்தா இப்போ ஏஐ வருது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியாமல் எல்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ வச்சு என்னென்ன வாய்ஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. இது ஏஐயா இது ஒரிஜினல் இப்போ அப்படியே இவர் அப்படி பண்ணார் பார்க்க வைக்குது. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் த மைண்ட். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து ஏஐ த கரெக்ட் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் ஆர்டிஸ்ட் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் நெசசரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இருக்கும் வரை அவர்கள் செய்வது, அவங்களுடைய டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுதான் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரிங் பேக் சம்படி டு லைஃப், அது வந்து அவங்களுடைய தகுந்த பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறது அது வேறு, அதுவும் சிறப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹவ் யூ ப்ரொஜெக்ட் தட் பர்சனாலிட்டி ஏஐயில் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து பண்ணியிருக்காங்க, என்டிஆர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சரியான காட்சிகளை பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுறது வேறு. ஏன்னா இல்லாத போது அவர்களை பற்றி எடுக்கும்போது அதை சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். ரெண்டாவது ஏஐ இஸ் காட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடும் அப்புறம் இல்லையா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. வாட் இஃப் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தரை உங்களோட படத்தில் ஒரு ஏஐல கொண்டு வரணும், இல்லை இவர் பண்ணால் நல்லா இருக்கும்பா, ஒரு திருப்தி கொடுக்கணும்னா ஹூ இட் வுட் பி? புரட்சி தலைவர் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஒரு கதையை வச்சுருக்கோம். ஓகே. அதில் வந்து ஏஐல கிரியேட் பண்ணோம். வெங்கடேஷனான ஒரு கதை கிரியேட் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஆமாம், ஃபுல்லாக படம் முழுக்க வர மாதிரி. ஆமாம். ஓகே ஓகே. பாசிபிள் தான். இப்போ இருக்க இது உள்ளது பாசிபிள். இப்போ திரும்ப உங்களோட கூட்டணி ஒன்று சேர போகுது, வெங்கடேஷ் சார். அது ஒரு செம்மையான கூட்டணி. ஒரு கதை ரெடி ஆகிடுச்சு, கதைக்களம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கதையும் ஒன்று பேசி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து சீம்ஸ் பாசிபிள். இது வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் எனக்கு. சரி சரி. மக்கள் தலைவரும் புரட்சி தலைவரும் நானும் நடிக்கிற மாதிரி இந்த கதையை சொல்லும்போது எப்படி சார் எடுக்க முடியும், சான்ஸே இல்லை வெங்கடேஷ், அப்படி கிரியேட் பண்ண முடியுமா, நான் ட்ரை பண்ணலாம் சார், நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணோம். இப்போ வந்து பாசிபிலிட்டி சீம்ஸ்
ரியலி இட்ஸ் பாசிபிள்ன்ற மாதிரி. ஓகே ஓகே ரைட் ஆல் ரைட் சார். ஸோ ஸ்டில் ஆர் யூ இப்போ உங்களோட 150வது படம் வருது, இப்பயும் படம் ரிலீஸ்க்கு முதல் நாள் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ வந்து அந்த டென்ஷன்றது ரொம்ப இல்லை இப்போ. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து முந்திலாம் வந்து 100 நாள் ஓடுமா 150 நாள் ஓடுமான்னு நினச்சோம். இன்றைக்கி ஒரு வாரம் ஓடுமான்னு நினைக்கிற அளவுக்கு எல்லோரும் ஹீரோவில் வந்துட்டாங்க. நோபடி அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே என்னாவது பார்ப்போன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இட் டசன்ட் கிவ் யூ கிரேட் ப்ரெஷர் இன் யர் ஹெட். சரி, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சில ரிவ்யூஸ் வந்து சில பேர் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் வரும்ல, அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு. நீங்கள் பார்ப்பீங்களா? கிரிட்டிக் இதெல்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்போம். எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் தப்பே கிடையாது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அவங்க உரிமை. ரைட், டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா. நீங்கள் யூடியூப் ரிவ்யூஸ் சொல்கிறீங்களா இல்லை யூடியூப் ரிவ்யூஸ் இல்லை, ரியல் கிரிட்டிக்ஸை சொல்கிறேன். ரியல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் உண்மையாக சொல்கிறவங்கள பற்றி நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நினச்சதெல்லாம் சொல்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்பாச்சும் அது அஃபெக்ட் ஆயிருக்கா உங்கள் படங்களில் இந்த ரிவ்யூஸ்? நான் அதுக்கெல்லாம் பெருசாக வந்து ரிவ்யூ வந்து ஜென்ரலாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து சில கருத்துக்கள் சொன்னீங்க, எதுக்காக இப்படி சொன்னீங்கன்னு தான் கேட்பேன். டேரக்டாக கேட்டிருக்கேன். அப்போலாம் வந்து ப்ரெஸ் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். இப்போ தான் எல்லாருமே எங்கே ப்ரெஸ் எல்லாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ப்ரெஸ் ஆகிட்டாங்கல்ல. யார் பதிவு போடுறான்னு நமக்கு தெரியலையே. தெரிஞ்சவங்கள இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் இருக்கு கூப்பிட்டா தெரியும், எனக்கு மாலினி மனோத் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரியும், நிறைய பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் இல்லை சார் அந்த இதில் இந்த காட்சி இப்படி பண்ணியிருந்தாலும் அப்படி எழுதுனேன் அப்படி அப்படியா சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து அன்ஹெல்த்தி இஸ் பீங் ஹெல்த்தி ஃபார் பீப்புள். அது வந்து பணம் பண்ணுறதுக்காக ஒரு யுக்தியாக பயன்படுத்திட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com.